க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து யூஎஸ் கண்ட்ரியில் இருக்கிற எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்வென்ட்ரி டேட்டா ரிலீஸ் பண்ணுறதை வச்சு தான் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளைல இருக்கா டிமாண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும் ஒரு கம்பெனியா இருக்கட்டும் கச்சா எண்ணெயும் சரி நேச்சுரல் கேஸும் சரி எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ அவங்க ரிலீஸ் பண்ற இன்வென்ட்ரி டேட்டா வந்து அதிகமா இருந்தது, அதாவது சேவிங்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆகும். அதாவது க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பிரைஸ் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பத்தாம போயிருக்கு அந்த நாட்டுக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஸ்டோரேஜோட ரிசல்ட்டை தான் இன்வென்ட்ரி டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு வீக்லியான வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க.